இந்த பகுதியில் வந்து நம்ம என்ன விஷயத்தை வந்து பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்னா, மறைக்கப்பட்ட இந்தியா ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இதில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இந்த புக்கை வந்து நம்ம முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஒரு 10 பேஜ் தான் இருக்குது. இதை வச்சு ஒரு 10-15 வீடியோ நம்ம போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். 2-3 பகுதியை நான் விட்டுருப்பேன். இன்னொன்று வந்து ஒரு பகுதியிலையுமே வந்து ஒரு 100% இருக்குன்னா ஒரு 50-55% வந்து நான் கவர் பண்ணுவேன். ஏன்னா வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு சுவாரஸ்யம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ வந்து நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, காந்திக்கு முந்தைய மகாத்மா அப்படின்னு. நமக்கு வந்து மகாத்மா அப்படின்னாலே வந்து காந்திஜி அவங்கள மட்டும் தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் காந்திஜிக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து மக்கள் வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அவர் வந்து அவ்வளோ சீர்திருத்தங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. அவ்வளோ போராட்டங்களில் வந்து கலந்துருக்காரு. அடித்தட்டு மக்கள் வந்து மேலே வரணும் அப்படின்றதுக்காக நிறைய உழைச்சிருக்காரு, நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு, நிறைய பள்ளிகள் உருவாக்கியிருக்காரு. ஜாதி ரீதி அடக்குமுறை யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து அம்பேத்கர் பிறந்த மாகாணத்தில் தான் வந்து அவருமே பிறந்திருக்காரு, மகாராஷ்டிரா. பட் ஆனால் அம்பேத்கருக்கே வந்து இவர் தான் முன்னோடியாக இருந்திருக்காரு அப்படின்றதுமே வந்து இங்கே வரலாறாக குறிப்பிட்றாங்க. அவர் தான் வந்து மக்கள் எல்லாம் அவர் 40 ஆண்டுகளாக வந்து அவர் இந்த மக்களுக்காக, இந்த சீர்திருத்த பணிகளுக்காக பண்ணதை பார்த்துட்டு அவரை வந்து மக்கள் வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்றத தகவலை தான் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் இருக்குது. ஒரு 5லேருந்து ஒரு 6 பேஜ் வரையும் நான் வாசித்த அந்த வரலாறை வந்து இங்கே சொல்கிறேன். இன்னும் ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா நீங்கள் தாராளமாக இந்த புக்கை எடுத்து படிங்க. அவரோட பேர் வந்து என்னென்னா ஜோதிராவ் புலே அப்படின்றது. புலே அப்படின்னா ஒரு பூ விற்கிறவங்களோட அவங்கள தான் வந்து புலேன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அவங்க வந்து பூ விற்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்கனால வந்து அவரோட பேர் வந்து ஜோதிராவ் புலே. அந்த புலேன்றதை சேர்த்து தான் வந்து அவங்க சொல்லுவாங்களாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ஜாதி ரீதியான ஒரு அடக்குமுறை வந்து இருந்திருக்கு. இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்கிறாங்க வந்து, இவர் வந்து ஒரு உயர் சாதிக்காரங்க வந்து அந்த இறந்து போனதில் வந்து கலந்துக்கிட்டனால நீ எப்படி இப்படி எங்களுக்கு சரிசமாக நடக்கலாம்னு சொல்லி அவரை வந்து விரட்டிலாம் விட்டுருக்காங்க. அப்படிலாம் வந்து நடந்திருக்கு. ஏகப்பட்ட அடக்குமுறை வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று யாரெல்லாம் வந்து கிணத்துல வந்து தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாழ்ந்த ஜாதியில் வந்து சொல்லியிருப்பாங்களாம். இவர் என்ன சொன்னார், எங்கள் வீட்டில் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் கிணத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து இப்போ பள்ளி வர ஆரம்பித்த பள்ளியில் வந்து உயர் சாதியில் உள்ளவங்களாம் வந்து டீச்சராக எடுக்க வந்தாலுமே வந்து அதில் வந்து நிறைய பேர் தடை பண்ணாங்களாம். நீங்கள் வந்து போய் அங்கே ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணால் எங்களோட பிள்ளைங்கள்லாம் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம 2 பேரும் இப்போ உயர் ஜாதிங்க, நீங்கள் வந்து கீழ் ஜாதி ஒருத்தர் ஆரம்பித்த பள்ளியில் வந்து நீங்கள் போய் டீச்சராக வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க உயர் சாதிக்காரங்க. அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஜோதிராவ் புலே என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட ஒய்ஃபையை வந்து டீச்சர் ஆகிக்கிட்டு அவங்களே கொஞ்ச நாள் டீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களையுமே வந்து காரி துப்பியிருக்காங்க, கல் எடுத்து ஸ்கூலில் இது பண்ணியிருக்காங்க. நிறைய நாள் வந்து ஸ்கூல் ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்து பாடம் எடுத்திருக்காங்க. ஸோ ஒய்ஃபையுமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்னொன்று சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. இவங்களை கொல்ல வந்தப்போ இவங்களை வந்து கொல்ல வந்ததுக்காக வந்து உயர் சாதி மக்கள் வந்து நிறைய பேர் ஏவி விட்டாங்களாம். அதுக்கு இவர் என்ன சொன்னாராம், நீங்கள் என்னை கொல்ல வரீங்க, எனக்கு ஓகே, என்னை கொல்ல வரதுனால வந்து உங்களுக்கு பணம் கிடச்சிச்சின்னா நான் தாராளமாக ஏற்றுக்கிறேன். பட் ஆனால் இன்னுமே வந்து அந்த உயர் சாதியில் உள்ளவங்க வந்து நம்மளமாக நீங்களுமே என்னோடய சாதிக்காரங்க தான், ஸோ உங்களை வச்சு தான் வந்து என்னை கொல்ல பார்க்குறாங்க, நீங்களாம் நல்லா படித்து மேலே வந்தால் நமக்கு தான் நல்லது, நீங்கள் பரவாயில்ல என்னை கொண்டுட்டு போங்கன்னு சொல்லி சொன்னப்போ அந்த 2 பேருமே கொல்ல வந்தவங்க கொல்லாமல் இவரோட பள்ளிக்கூடத்துலேயே சேர்ந்து படித்ததாகவும் இவர்கிட்டே வந்து காப்பாளராக ஒர்க் பண்ணதாகவுமே வந்து இங்கே வரலாறு வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஏகப்பட்ட கஷ்டத்தையும் பட்டிருக்காரு. அதனால தான் இவரை வந்து காந்திக்கு முன்னாடி மகாத்மான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. அதுதான் வந்து வாசிக்கலாம் அப்படின்னு. இந்திய சமூகத்தின் தீராத பிரச்சனைகளில் ஒன்றாக இருப்பது சாதி. அதன் அடிப்படையாக இருக்கும் வர்ணாசிரம கோட்பாடு மற்றும் அதன் வழியாக உருவான தீண்டாமை ஆகியவற்றை கல்வியும் பொருளாதார மேம்பாடும் ஒழித்துவிட்டன என்று ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் சாதி துவேஷமும் பகைமையும் மக்கள் மனதில் ஆழமாக புரையோடி கிடக்கிறது. குறிப்பாக இன்று கிராமங்களை விட நகரங்களில் சாதி தீவிரமாக எழுச்சி கொண்டு வருகிறது. சாதிய துவேஷமும் வன்முறையும் தொடர்ந்து அரசியல் லாபங்களுக்காக உருவாக்கப்படுகின்றன, கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. தீண்டாமைக்கு எதிரான போராட்டங்கள் என்பது இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான எதிர்ப்பு இயக்கங்கள். புத்தர் தொடங்கி ஜோதிராவ் புலே, அயோத்திதாசர், அம்பேத்கர், பெரியார் என சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவர்களின் அரும்படி நாம் பின்பற்றவும் முன்னெடுத்து செல்லவும் வேண்டிய முக்கியமான சமூக நீதி. மகாத்மா என்றாலே நமக்கு காந்தி தான் நினைவுக்கு வருவார். ஆனால் காந்திக்கு அந்த பட்டம் கிடைப்பதற்கு முன் 1888 மே மாதம் 11ஆம் தேதி புனேயில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஜோதிராவ் புலேயின் சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளை பாராட்டி மக்கள் அவருக்கு மகாத்மா என்ற பட்டம் சூட்டினர். அதன் பிறகு அவரை மகாத்மா புலே என்றே மக்கள் அழைத்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க.
தீண்டாமையின் உச்சபட்ச கொடுமைகளை அனுபவித்த மாநிலம் மராட்டியம். அங்கே ஆதிக்க சாதியினரின் ஒடுக்குமுறைகளால் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்தனர். அம்பேத்கர் தோன்றிய அதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்த மகாத்மா ஜோதிராவ் 20ஆம் நூற்றாண்டின் சமூக புரட்சியாளர்களுக்கு முன்னோடியாக செயல்பட்டார். ஜோதிராவ் புலே 1827ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சதாரா மாவட்டத்தில் உள்ள லால்கன் என்ற கிராமத்தில் பிறந்தார். தாழ்த்தப்பட்ட சாதிகளில் ஒன்றான மாலி என்ற பிரிவை சேர்ந்தவர். அவரது தந்தை கோவிந்த்ராவ் காய்கறி விற்பனை செய்பவர். புலே என்பதன் பொருள் பூ விற்பவர் என்பதாகும். புலேயின் குடும்பம் மராட்டிய பேஷ்வாக்களுக்கு வாடிக்கையாக பூ விற்பனை செய்யும் குடும்பம். ஆகவே அந்த பெயரிலே அவர்கள் அழைக்கப்பட்டனர். புலே பிறந்து 9வது மாதத்தில் அவரது அம்மா இறந்து போனார். திண்ணைப்பள்ளியில் சில ஆண்டுகள் படித்தார். அதிகம் படித்தால் மூளை கெட்டுப்போய்விடும் பிறகு தோட்ட வேலைகளை செய்யக்கூட பயன்பட மாட்டான் என்று புலேயின் அப்பாவிடம் அவரது நண்பர்கள் சொன்ன காரணத்தால் ஜோதிராவின் பள்ளி படிப்புக்கு முட்டுக்கட்டை விழுந்தது. ஸோ இவர் பள்ளியிலே படிக்க விட மாட்டேன்ட்டாங்க. திண்ணைப்பள்ளியில் தான் படிச்சிருக்காரு. இவரை முட்டுக்கட்டை போட்டு திருப்பி வேலைக்கு அமைச்சிருக்காங்க. பட் அதை பார்த்து பக்கத்தில் உள்ள ஒரு 2 பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, புலேயின் பக்கத்து வீட்டுக்காரராக இருந்த மிஸ்டர் லெஜிட் மற்றும் புலேயின் தோட்டத்து பக்கத்தில் குடியிருந்த கஃபார் பைக் முன்ஷி என்ற இஸ்லாமிய ஆசிரியர் ஆகிய இருவரும் கோவிந்த்ராவை சந்தித்து உங்கள் மகன் கட்டாயம் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 2 பேர் சேர்ந்து அவரை மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே உதவி செஞ்சு அவர் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுருக்காங்க. இதற்கிடையே தனது நண்பரான பிராமணர் ஒருவரின் திருமண ஊர்வலம் ஒன்றில் புலே கலந்து கொண்டார். ஸோ இதுதான் அந்த உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவங்களை இறுதி சடங்கில் கலந்துருக்காரு. நீ எப்போ கலந்துக்கலாம்னு சொல்லி அவரை விரட்டி அமைச்சிருக்காங்க. அவர் போய் அவரோட நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு, அவன் நல்ல வேலை பிரிட்டிஷ்காரங்க தான் உன்னையெல்லாம் அப்படி நடக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அடித்து துரத்திருக்காங்க. அதுக்கு அந்த நண்பர்கள்ட்ட போய் அவர் அழுதுட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல, பிரிட்டிஷ்காரங்கனால உன்னை அடித்ததோட விட்டாங்க. இதே உயர் சாதிக்காரங்க இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்திருந்தா இந்நேரம் உன்னை அடித்து கொண்டிருப்பாங்க. நீ உயிரோடு வந்ததே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள்லாம் அவங்க அந்த நடந்தது சரின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களாம் உயர் சாதி, நம்ம அவங்க பக்கத்துலலாம் போகக்கூடாதுன்னு. அதை பார்த்து தான் இன்னும் கொஞ்சமே ஒரு கோவம் வந்திருக்கு. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு நம்மளை போட்டு அமுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் அவருக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது. சாதி பிரிவினை குறித்து, சமூக ஏற்றத்தாழ்வுகள் குறித்தும் நிறைய புத்தகங்களை படிக்க தொடங்கினார். ஸோ இங்கேயுமே என்னென்னா இவருமே நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்காரு. அப்போ தான் அவருக்கு நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு. நம்ம இதுக்கெல்லாம் எடுத்து போராடணும் அப்படின்ற ஒன்று அவருக்கு புத்தகங்கள் மூலியமாக தான் வந்திருக்கு அப்படின்றாரு. கபீர், துக்காராம், தியோனேஸ்வர் போன்ற ஞானிகளின் கவிதைகளை வாசித்தார். மார்ட்டின் லூதரை படித்தார். புத்தர், பசவண்ணரா பற்றி ஆழ்ந்து வாசித்தார். சாதி பிரிவுகளை யார் உருவாக்கியது, அது எப்படி வளர்ந்தது என்று ஆய்வு செய்தார். சாதிய பிரிவினையை உருவாக்கியது மனிதனின் சுயநலம். அது சாதாரண மக்களின் வாழ்க்கையை நூற்றாண்டு காலமாக பாழாக்கி வருகிறது. சாதிய ஒடுக்குமுறை மராட்டிய பேஷ்வாக்களின் காலத்தில் அதிகரித்தது. கல்வியால் மட்டுமே இந்த கொடுமையிலிருந்து விடுபட முடியும் என்று ஜோதிராவ் புலே உறுதியாக நம்பினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நிறைய வாசிப்பு மூலியமாக இது மனுஷனே சுயலாபத்துக்காக ஏற்படுத்தினது அப்படின்றது புரிஞ்சுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அவருக்கு தாமஸ் பெயின் எழுதிய ரைட்ஸ் ஆஃப் மேன் என்ற புத்தகம் கிடைத்தது. மனிதனின் அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் பற்றி பேசிய மிக முக்கியமான புத்தகம் இதுன்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு அமெரிக்கன் எழுத்தாளர். ஸோ அமெரிக்காவே ஒரு அடிமைப்பட்டு ஒரு டைட்டில் இருந்திருக்கு. அப்போ இவர் அந்த மனித உரிமைகளை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அமெரிக்க ரைட்டர், ரைட்ஸ் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை படித்து இவருக்கு இன்னும் கொஞ்சமே நிறைய விஷயம் புரிய வருது. நம்ம ஏன் இவ்வளோ அடக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அவர் நம்ம இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக போராட ஆரம்பிக்கிறாரு. இந்த புத்தகமே அவர் போராட்டத்துக்கு தொடக்கணும் அப்படின்றாங்க. அதுவரை ஏகபோகமாக விவசாய உரிமைகளை அனுபவித்து வந்த உயர்குடி நிலப்பரப்புகள் புலேயின் செயல்பாடுகளை கடுமையாக எதிர்த்தனர். அந்த புலே அவரோட செயல்பாடுகளை ரொம்ப எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தங்களின் உரிமைகளுக்காக போராடிய தாழ்த்தப்பட்ட மக்களை அடித்தும் உதைத்தும் பொய் வழக்குகளில் சிக்க வைத்தும் புலேயின் போராட்டங்களை ஒடுக்க முயன்றனர். ஆனால் புலே இந்த அச்சுறுத்தலுக்கு பயப்படாமல் போராட்டங்களை தொடர்ந்தார். பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் முறையான கல்வியை பெறுவதன் மூலமே சமூகத்தில் நிலவும் தீண்டாமையை ஒழிக்க முடியும் என புலே உறுதியாக நம்பினார். ஸோ பெண்கள் அப்புறம் தாழ்த்தப்பட்டோருக்கெல்லாம் கல்வி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காரு இவர், அதனால தான் இவரே ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து பெண்கள்லாம் கல்விக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆசிரியராகவும் நிறைய பிராமணர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களையுமே நீங்களாம் அங்கே போய் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அப்படி சொல்லிக் கொடுத்தா பிராமின் ஃபேமிலியில் யாருமே உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களையுமே ராஜினாமா பண்ண வச்சுருக்காங்க. அப்போ தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒய்ஃபே டீச்சர் ஆக்கியிருக்காரு. பள்ளிக்கூடம் வளர்ந்து வரும் சூழலில் அதற்கு ஆசிரியர் இல்லாமல் போய்விட்டதால் இனி என்ன செய்வது என்ற நெருக்கடி நிலை
நெருக்கடி நிலை. தாழ்த்தப்பட்டவர்கள் படித்து ஆசிரியர் பணிக்கு வர வேண்டும், அதுதான் இதற்கான நிரந்தர தீர்வு என்று திட்டமிட்ட புலே வேறு ஆசிரியர் கிடைக்கும் வரை தனது மனைவி சாவித்ரிபாயை ஆசிரியராக்கிவிட்டார். தாழ்த்தப்பட்ட ஒரு பெண் ஆசிரியராக பணியாற்றுகிறாள். இதனால் கல்வியின் புனிதம் கெட்டுவிட்டது. இது எங்கே போய் முடியப் போகிறது என தெரியவில்லை என்று பள்ளியின் முன்னாள் வைதிகவாதிகள் திரண்டு கூச்சலிட்டனர். சாவித்திரியை வழிமறித்து ஆபாசமாக பேசி சாபமிட்டனர். ஸோ தாழ்த்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து யாருமே ஸ்கூல் டீச் பண்ண வராதனால அவங்க ஒய்ஃபே வந்து அவர் வந்து டீச்சர் ஆகிறாரு. இன்னொன்று வந்து இந்த தாழ்த்தப்பட்டவங்களே வந்து படித்து மேலே வந்தால் தான் அவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி, சரி நம்ம இப்போதைக்கு நம்ம ஒய்ஃபை வந்து டீச்சராக இது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. ஆனால் அவங்க டீச்சர் ஆனவொடனே வந்து புனிதம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்குமே நிறையா பிரச்சனை வருது. அதையும் தாண்டி அவங்கள வந்து எப்படி கஷ்டப்படுத்துனாங்க அங்கே உள்ள உயர் சாதி வகுப்புகள்னு சொல்கிறத வந்து இங்கே வரலாறாக சொல்லியிருப்பாங்க. சாவித்திரியை வழிமறித்து ஆபாசமாக பேசி சாபமிட்டனர். அவர் மீது காரி துப்பினர், சகதிகளை அள்ளி வீசினர். இதற்காக பல நாட்கள் பள்ளியின் ஜன்னல்களையும் கதவுகளையும் மூடி வைத்துவிட்டுத்தான் பாடம் நடத்தப்பட்டது. ஒரு ரவுடி கும்பல் கல்லால் தாக்கி சாவித்ரிபாயால் புனே நகரின் புனிதம் கெட்டுவிட்டது. அவள் ஒரு வேசி என்று அவமானப்படுத்தினர். அதற்கு பிறகு ரஸ்தாபேட், புத்வார்பேட், வித்தர்பேட் ஆகிய பகுதியில் புதிய பள்ளிகள் தொடங்கப்பட்டன. ஒரு பக்கம் பிராமணர்கள் ஜோதிராவ் புலேயை கடுமையாக எதிர்த்தபோது மறுபக்கம் அவருக்கு ஆதரவு அளித்து துணை நின்றவர்களும் பிராமணர்களே. ஸோ எந்த ஒரு கம்யூனிட்டி வந்து அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி அவரை வளரக்கூடாது, அவர் போராட்டங்கள் பண்ணக்கூடாது, இந்தமாதிரி ஸ்கூல் நடத்தக்கூடாது, சாதிய ஒடுக்குமுறை ஏற்று போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணாரோ, அவரை வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிராமணர்கள் வந்து பண்ணாங்களோ, அதே பிராமணர்கள் தான் வந்து அவருக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து இன்னொரு வந்து அந்த கைவிடப்பட்ட கர்ப்பிணிகள்லாம் வந்து அவங்க குழந்தைகளை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே இங்கே வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லி ஒரு காப்பகமாக ஆரம்பிச்சிருக்காரு. அது மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து குழந்தை இல்லையோ அந்த காப்பகத்தை நீங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து இந்த தாழ்த்தப்பட்டவங்க, உயர்த்தப்பட்டவங்க, அப்போ உயர்ந்தவங்க அப்படின்னு எதுவுமே இல்லாமல் நீங்கள் தாராளமாக யார் வேணாலும் வந்து இந்த காப்பகத்தில் வந்து குழந்தைய வாங்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. பல இடங்களில் தீண்டத்தகாதவர்கள் குடிநீர் கிணற்றை பயன்படுத்த அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து 1868 தனது வீட்டு கிணற்றிலிருந்து யார் வேண்டாமானாலும் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவித்தார். ஸோ அதே மாதிரி வந்து கிணத்துலையுமே வந்து நீங்கள் யார் வேணாலும் தண்ணி எடுத்துக்கலாம், இங்கே வந்து எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காரு. 1877 ஏற்பட்ட பஞ்சத்தின் போது கிராமமாக சென்று உதவிகள் செய்தார். விக்டோரியா காப்பகம் என்ற ஒன்றை தொடங்கி ஆதரவற்றோருக்கு உணவு அளித்தார். தீனபந்து என்கிற இதழின் ஜோதிராவ் புலே தொடர்ச்சியாக எழுதி வந்த கட்டுரைகள் சமூக நீதிக்காக அவர் எவ்வளவு தீவிரமாக செயல்பட்டுகிறார் என்பதற்கு சாட்சி. ஜோதிராவ் புலேயின் நண்பரான லோகாண்டோ இந்திய தொழிற்சங்க பணிகளில் முன்னோடியாக இருந்தார். இவர் பஞ்சோலை தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடினார். அவரது போராட்டங்களுக்கு துணை நின்ற புலே தொழிலாளர்கள், விவசாயிகள் ஆகியோர் தங்களின் உரிமைகளுக்காக தொழிற்சங்கம் அமைத்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினான்னு சொல்லிட்டு நிறையா போராட்டங்களுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் ஒரு போராட்டங்கள்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து அவங்களுக்கு எடுத்தும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாங்க, 1880ஆம் ஆண்டு புனே முனிசிபாலிட்டி அன்ற கவர்னர் ஜெனரலாக இருந்த லிட்டன் பிரபுவை ஆடம்பரமாக வரவேற்க 1000 ரூபாயை செலவிட திட்டமிட்டது. அதிகாரத்தில் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்த மக்களின் வரிப்பணத்தில் செலவு செய்வது தவறு. ஸோ அந்த லிட்டன் பிரபு வந்து இந்தியாவுக்கு வந்து வர வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, மக்கள் வரிப்பணத்துலேருந்து அவர் வர்றதுக்கு எதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்கள் காசில் செலவு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே வந்து அங்கே வரவங்க வந்து லிட்டன் அவரோட ஆடம்பர வரவேற்பு எதிர்த்திருக்காரு. இன்னொன்று என்னென்னா வந்து அதுபோல் வந்து அந்த விக்டோரியா மகாராணியோட பேரன் வந்து கர்னாட் பிரபு, அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு வேஷ்டி சட்டையோடு போயிருக்காரு. இவர் வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க. இவர் நிறைய இங்கிலீஷ் பேசினோடனே வந்து உள்ளே விட்டுருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த மேடையில் போய் நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களை வரவேற்றிருக்காங்க, ஏன்னா நீங்கள் வந்து விக்டோரியா மகாராணியோட பேரன் சொல்லிட்டு உங்களை இங்கே வரவேற்றிருக்காங்க. ஆனால் இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே வந்து உயர் ஜாதி வகுப்பை சேர்ந்தவங்க, எல்லாமே வந்து ஒரு பணக்காரங்களாக தான் உங்களுக்கு தெரிவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ரியல் இந்தியாவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு சேரி இருக்குது, அங்கே வந்து பாருங்கள், அதுதான் வந்து ரியல் இந்தியா. அங்கே தான் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அங்கே தான் வந்து கீழ் ஜாதியினால நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அடக்குமுறையை சந்திச்சிட்ருக்காங்க. இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டவங்க எல்லாமே வந்து உயர்வு இந்தியர்கள். உங்களுக்கு இந்தியாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேரிக்கு வந்து நீங்கள் அதை பார்த்து கவனிங்க அப்படின்னு சொல்லி அங்கேயுமே ரொம்ப பயப்படாமல் வந்து ஒரு பெரிய உரை நிகழ்ச்சியிருக்காரு. அது எல்லாத்தையுமே வந்து கவனம் பெற்றுச்சு அப்படின்றாங்க. சமூக போராட்டங்களை தொடர்ந்து முன்னின்று நடத்தி வந்த புலேயின் வீட்டை ஒரு கும்பல் அரிவாள், கோடாரி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சுற்றி வளைத்தது. அவர்களிடம் புலே அமைதியான குரலில், என்னை கொல்வதால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்றால் நான் சாகத் தயார். இப்போது கூட உங்களைப் போல அடித்தட்டு மக்களை கொண்டே உயர்குடியினர் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம். எனது இனத்தைச் சேர்ந்த உங்கள் கையால் சாவது எனக்கு பெருமையே. நீங்கள் என்னை கொல்லுங்கள் என்றார். அவர்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டனர்.
நாம்தேவ் கும்பார், ரோடே என்ற 2 முரடர்கள் அதன் பிறகு புலே நடத்திய இரவு பள்ளியில் சேர்ந்தனர். கும்பார் பின்னாளில் புலேயின் மெய்காப்பாளராக பணியாற்றியதோடு வேதசார் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். ஸோ அவரை கொல்ல வந்தவங்களே வந்து அவர் பேசினது கேட்டு, அதாவது நம்மள மாதிரி ஒரு தாழ்ந்த சமூகத்தை தான் வச்சு உயர் சாதி வகுப்பு உள்ளவங்க வந்து இந்த மாதிரி கொலையில் ஈடுபடுறாங்க. நீங்களும் நானும் வந்து ஒரே இதை தான், நீங்கள் என்ன கொண்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க ஆயுதங்களை கீழே போட்டு இவர் நடத்துகிற இரவு பள்ளியில் சேர்ந்து படித்து ஒருத்தர் வந்து புத்தகம் எழுதியிருக்காரு, ஒருத்தர் வந்து மெய்காப்பாளராக வந்து வேலையும் பார்த்துருக்காரு. அந்தளவுக்கு வந்து இவரோட பேச்சை பார்த்து மைண்டு மாறி இருக்காங்க. 1890ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி பூலே மரணமடைந்தார். தன் வாழ்நாளில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக போராட்டங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட புலேயின் பணியே அம்பேத்கருக்கு முன்னோடி செயல்பாடாக இருந்தது. இன்று நாம் அனுபவிக்கும் உரிமைகள், சலுகைகள் ஆகியவை தானாக கிடைத்தவை அல்ல. சமூக நீதிக்காக போராடிய அவர்களின் அர்ப்பணிப்பே இதற்கான ஆதாரம். அவர்களை பற்றி நம்மில் பலர் ஒரு நிமிடம் கூட எண்ணி பார்ப்பதே இல்லை. இதைவிட காலங்காலமாக ரத்தம் சிந்தி போராடி பெற்ற உரிமைகளை, நீதியை இன்று சுயலாபங்களுக்காக தூக்கி எறிகிறோம். எவர் செய்தாலும் சாதியின் பெயரால் நடைபெறும் வன்முறை மன்னிக்க முடியாத குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு சாதி அடக்குமுறை எது இங்கேயுமே வந்து எஸ்ஆர் அவர்கள் லாஸ்ட்டாக வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து நம்ம இப்போ கிடச்சிருக்கிறது எல்லாமே வந்து நிறைய பேரோட போராட்டங்களில் தான் கிடச்சிது அப்படின்றாங்க. இப்போ அந்த விடுதலை 2 படத்தில் கூட வந்து அதுதான் நிறையா வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம இப்போ கிடச்சிருக்க எல்லாமே வந்து யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தது. அதை ரொம்ப அழகாக, ரொம்ப நியாயமாக வந்து நம்ம அனுப்பி வைக்கணும். அதை ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கூடாது அப்படின்றதையுமே சொல்லுவாங்க. அதுதான் இந்த புத்தகத்துலையும் சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர் மகாத்மா காந்திக்கு முன்னாடியே வந்து மகாத்மான்னு பேர் வாங்கினவர், 40 வருஷமாக வந்து நிறைய போராட்டங்கள் சந்தித்தவர், அடக்குமுறைக்காக ரொம்ப போராட்டங்கள் பண்ணி கஷ்டப்பட்டுருக்காரு. நிறைய ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு, காப்பகம் வச்சுருக்காரு, நிறைய போராட்டங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அப்புறமா வந்து அந்த மாதிரி ஒரு மனுஷனை பற்றி தான் இந்த ஒரு வரலாறு. அவர் பேர் வந்து ஜோதிராவ் புலே. ஸோ அதான் இப்போ நான் ஃபுல்லாக வந்து வாசித்தது. நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை வந்து வாசிங்க. நன்றி.